வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையிலான தாக்குதல் குறித்து 3 முக்கியமான விடயங்கள் தற்போது நடைபெற்று வந்திருக்கிறது. ஒரு கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல் விடயம் என்னவென்றால், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அதே சமயத்தில் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் போர் நிறுத்தம் என்பது தற்போது நடைமுறையில் இல்லை, அது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று தெரிவித்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக, அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்ல ஈரான் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக இஸ்ரேல் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு அமெரிக்க அதிபரின் பதிவு என்பது மிகப்பெரிய பதற்றத்தை உண்டாக்கி இருக்கின்றது. மூன்றாவதாக, அமெரிக்கா ஈரான் இடையிலான தாக்குதல் என்பது தற்போது பதற்றமான சூழல் ஏற்படுத்தி வருகின்ற நிலையில்தான் அடுத்த கட்டமாக அது நடவடிக்கை என்ன என்பதும் ஒரு மூன்றாவது எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால், முதலில் இந்த தாக்குதல் என்பது கடந்த 7-8ஆம் தேதிகளில் மிக தீவிரமாக நடைபெற்றது. கடந்த மாதம் 17ஆம் தேதி என்று அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் என்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம் 14 அம்சங்களோடு கையெழுத்தானது. அதற்கு பிறகு 3 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய காரணத்தால் அமெரிக்கா கோபமடைந்து ஈரானுடைய 80 இடங்களை குறிவிட்டு தாக்குதல் நடத்தியது. 7-8ஆம் தேதி இந்த தாக்குதல் 2 நாட்கள் நடைபெற்றது. அதற்கு ஈரான் பதிலடி கொடுத்தது. அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து பஹ்ரைன், குவைத் உள்ளிட்ட நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது. இப்படியாக அமெரிக்காவின் தாக்குதல் ஈரானில் 14 பேர் பலியானார்கள், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். அதற்கு பிறகு கடந்த 2 நாட்களாக சற்று அமைதியான நிலைதான் காணப்பட்டு வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நேற்று முன்தினம் காலையில் ஈரான் மீது திடீரென்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை. அது ஒரு மர்மமாக தான் இருக்கின்றது. தற்போது 2 நாட்களாக அமைதியான சூழல் காணப்பட்டாலும் கூட நேற்று காலையில் ஈரான் மீது முக்கியமான 2-3 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவும் பொறுப்பேற்கவில்லை, இஸ்ரேலும் பொறுப்பேற்கவில்லை, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா என யாரும் பொறுப்பேற்கவில்லை. யார்தான் அந்த தாக்குதல் நடத்தினார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக மர்மமாக இருக்கின்றது. இது ஒன்று. அடுத்ததாக, மிக முக்கியமாக, ஈரான் தற்போது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்பே தெரிவித்திருக்கிறார். ஈரான் வைத்த கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஆனால் அதே சமயத்தில் போர் நிறுத்தம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்தாலும் கூட போர் நிறுத்தம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கும் காரணத்தால் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காணப்படுகிறது. ஒன்று. அடுத்ததாக, அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்ல ஈரான் சதித்திட்டம் தீட்டி இருப்பதாக இஸ்ரேல் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், அயதுல்லா அலி கமேனியுடைய இறுதி சடங்கு நல்லடக்கும் போது கூட ட்ரம்பை கொல்வோம் என பேனர்லாம் எழுதி அங்கு இருக்கக்கூடிய அயதுல்லா அலி கமேனியுடைய ஆதரவாளர்களெல்லாம் கோஷம் எழுப்பியது இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இதை வைத்து இஸ்ரேல் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஈரான் உங்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டியிருக்கிறது என்று. அது குறித்த கேள்விக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதில் கொடுக்கிறார். என்னவென்றால், கொன்றால் ஈரானை ஒட்டுமொத்தமாக ஒரு சிறிய அளவிலான ஒரு இடம் கூட இல்லாத அளவுக்கு முழுமையாக ஈரானை அழிக்கக்கூடிய வகையிலான உத்தரவை எங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு நான் ராணுவத்திற்கு உத்தரவிட்டிருக்கின்றேன் என்று தெரிவித்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை தான் உண்டாக்கி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக, ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது குறித்து பேசிய ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அகமது வதீதி ஈரான் உச்ச தலைவர் கோடைத்தனமான முறையில் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், குற்றவாளிகளுக்கு குறிப்பாக குழந்தைகளை கொல்லும் அமெரிக்க ராணுவத்துக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் என அவர் பேசியிருப்பதும் கூடுதல் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தான் தற்போதைய முக்கிய நிகழ்வாக போர் மேற்காசியாவில் தற்போது ஒரு அமைதியான சூழல் காணப்படுகிறது. ஒன்று. ஆனால் பேச்சுவார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் போர் நிறுத்தம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, எப்போது வேண்டுமானாலும் தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருப்பது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்ல ஈரான் சதித்திட்டம் தீட்டிருப்பதாக இஸ்ரேலில் குற்றச்சாட்டு, அதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பதிலடி என ஒரு பதற்றத்தின் உச்ச நிலையில் தான் தற்போது மேற்காசிய காணப்படுகிறது என்பதுதான் தற்போது நிலவரமாக இருக்கின்றது.